ரௌதிரத்தின் சொற்கள். எனக்கு தெரிஞ்சு நான் உட்பட இங்க பல பேருக்கு ரௌதிரம்ங்கிற சொல்லையே ஒரு கவிஞன் தான் அறிமுகப்படுத்துறான். பாரதி கிட்ட இருந்துதான் ரௌதிரம்ங்கிற சொல் விடுதலை அடைஞ்சிச்சு. ரௌதிரம்ங்கிற சொல்லுக்கு அது வரைக்கும் அவ்வளவு பெரிய பொருள் தெரியாது. எனக்கு ஒரு குழந்தைங்க கிட்ட நமக்கே இப்ப வரைக்குமே சில சொற்களுக்கான ஆழம் தெரியாது, கூர்மை தெரியாது. ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்திடுவோம். அப்படி ரௌதிரம்ங்கிற சொல்ல நம்ம இன்னைக்கு புழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோமாங்கிறது கூட சந்தேகமா தான் இருக்கு. கோபம்னு சொல்லிடுறோம். அப்ப கோபமும் ரௌத்திரமும் ஒன்னாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு புறம். பாரதி கிட்ட எப்பவுமே எனக்கு அவனுடைய சொல்லாட்சி ரொம்ப பிடிக்கும். பாரதி ஒரு வார்த்தை சொல்றான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல், அதை தொழுது படித்து பாப்பான்னு ஒரு சொல். எனக்கு இந்த ஏன் தொழுது படிக்கணும், ஏன் சொல் பெரிது. பாரதி சொல் புதிதுன்னு சொன்னா சொல் பெரிதும் கூட, ஏன் தொழுது படிக்கணும்? எனக்கு இன்றைக்கு இந்த மேடையில இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற கணத்துல அதுக்கான ஒரு விடை கிடைச்சது. சொல் எல்லோரையும் இணைத்திருக்கிறது. ஒரே ஒற்றை சொல், தோழர் என்கின்ற ஒற்றை சொல் நம் எல்லோரையும் இணைத்திருக்கிறது. எல்லோரையும் இணைக்கும் ஒன்று தெய்வத்திற்கு ஒப்பானது. அதை தொழுகணும், அதை தொழுதுதான் படிக்கணும். எனக்கு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சிந்தனை வந்தது. ஒரு சொல் எது நம்மை பிரிக்கிறதோ அது சாத்தானின் சொல்லாக, அது சாத்தானுடையதாக நான் பார்க்கிறேன். எது நம்மை இணைக்கிறதோ அது தெய்வத்திற்கு ஒப்பானதாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தா சொல் நம் எல்லோரையும் இணைக்கும் ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் ரௌதிரத்தின் சொற்கள்ங்கிற இந்த தலைப்புக்குள்ள வர ரௌதிரம் என்கின்ற சொல்லுக்கு 2 முகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒண்ணு, ரௌதிரத்திற்கென்று ஒரு குரல் இருக்கிறது, ரௌதிரத்திற்கென்று ஒரு சொல் இருக்கிறது. ரௌதிரத்திற்கான குரல் இருக்குல்ல,